ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில் கோல் சேனல். ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமோட ரீசனிங் செக்ஷன் ஈஸி அண்ட் குயிக் மெத்தட் யூஸ் பண்ணி ஷார்ட் டைமில் எப்படி சால்வ் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ரீசனிங் செக்ஷனுக்கு ஹவு டு அப்ரோச் ஈச் கொஸ்டின் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் ரெஃபர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இங்கே 4 இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸ், இங்கே 4 இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே 4 கொடுத்துட்டு அடுத்து இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஏக்கு இசட்னு சொல்லியிருக்காங்க. ஏக்கு இசட் எப்படி வருது? ஏந்தா இருக்குது, இசட் இங்கே இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் வருது, இல்லை ஒன்று கம்மியாக வருதுன்னு கூட வச்சுக்கலாம், இல்லை ஒன்று 25 கூட்டினாலும் வருது அப்படியும் வச்சுக்கலாம். அடுத்து பி பாருங்கள், பிக்கு ஒய்ன்னு போட்டிருக்காங்க. பிக்கு ஒய்ன்னா அப்படி இங்கே வருது. சிக்கு எக்ஸு, அப்போ எல்லாமே ஆப்போசிட்டாக தான் வருது. அப்போ அதே மாதிரி ஜிக்கு பாருங்கள், ஜிக்கு ஆப்போசிட்டாக டி இருக்குது. டீயில் ஆரம்பிக்கக்கூடிய ஆப்ஷன் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். இந்த மாதிரி இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருக்க சீரீஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னாலே ஏபிசிடியை இந்த மாதிரி ஃபார்மெட்டில் எழுதி வச்சு அப்ளை பண்ணிங்கனால ஈஸி ஆன்சர் வந்துடும். 13 வரைக்கும் எம்மில் இங்கேயும், எண்ணுக்கு 14 போட்டு இசட் வரைக்கும் இங்கேயும் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின், இஃப் ப்ளஸ் இஸ் ரீப்ளேஸ்டு பை மைனஸ், ப்ளஸுக்கு பதில் மைனஸ் போட சொல்லியிருக்காங்க. அடுத்து மல்டிப்ளிகேஷனுக்கு பதில் அடிஷன், மைனஸ்க்கு பதில் மல்டிப்ளிகேஷன் இப்படி பண்ண சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் இதுதான். இப்போ 28 ப்ளஸுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்க, மைனஸு 5க்கு ஃபைன் போட்டுக்கிறேன், இன்ட்டுக்கு ப்ளஸ்ஸு 7, மைனஸ்க்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்க, இன்ட்டு 9, டிவைடுக்கு எதுவுமே மாற்ற சொல்லலை, அப்படியே போட்டுற வேண்டியதான் 6. இப்போ 28 மைனஸ் 12 இன்ட்டு 9/6. இப்போ 1 இங்கே 2, 28 மைனஸ் 18. அப்போ ஆப்ஷன் சி 10. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், நம்பர் சீரியஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தோம்னா நம்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் தான் வேரியேஷன் இருக்குது, 2, 6, 6, 12ன்னு. ஸோ மல்டிப்ளிகேஷன் உள்ளே இன்வால்வ் ஆகிருக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். டிஃப்ரென்ஸ் எல்லாமே எடுத்து பார்ப்போம். 2க்கு 6க்கும் எடுத்தோம்னா 4, 6க்கும் 12க்குனா 6, இப்போ இதுக்கு 8 வரும், இதுக்கு 10 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ பாருங்கள், 4, 6, 8, 10னா இது கண்டிப்பாக 12 இருக்குது. இப்போ இதுக்கு என்னவாக இருக்கும், 14. சிம்பிளாக முடிஞ்சது. இப்போ 2, 4 யூனிட் டிஜிட் பார்த்தோம்னா 6, 56. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், 5 பாய்ஸ் ஏபிசி டி அண்ட் இ அண்ட் 5 கேர்ள்ஸ் பிக்யூஆர்எஸ்டி ஆர் சிட்டிங் இன் 2 rows ஆப்போசிட் டு ஈச் அதர் சச் தட் பாய்ஸ் ஆர் இன் 1 row அண்ட் கேர்ள்ஸ் ஆர் இன் 1 rowன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஏபிசிடி மேலே, பிக்யூஆர்எஸ்டி கீழே, 2 ஆப்போசிட் ஃபேஸிங்னு சொல்லிட்டாங்க. சி இஸ் சிட்டிங் இன் த சென்டர். அப்போ நான் மேலே ஏபிசிடிஇ எடுத்துக்கிறேன். சி வந்து சென்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ மொத்தம் 5 பேர். சி சென்டர்னால் இப்படி தான் வரப்போகுது. அதே மாதிரி கீழே ஆப்போசிட்டில் நமக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கிறது இப்படி இருக்காங்க. இப்போ மேலே இருக்கவங்க கண்டிப்பாக ஆப்போசிட் ஃபேஸிங்னா இவங்க கீழேயும், கீழே உள்ளவங்க மேல் நோக்கியும், அதாவது நார்த் ஃபேஸிங் இப்படி உட்காந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அண்ட் ஏ இஸ் சிட்டிங் ஆன் ஹிஸ் லெஃப்ட்டு. சி வந்து சென்டரு, ஏ வந்து இதுக்கு லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. சிக்கு லெஃப்ட்டு அப்படின்னா எங்கே வரும், இங்கே தான் வரும், ஏன்னா இது சவுத் ஃபேஸிங்கு. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வரப்போகுது. டி இஸ் சிட்டிங் பிட்வீன் பி அண்ட் சின்னு சொல்லிட்டாங்க. டி வந்து பிக்கும் சிக்கும் நடுவில். அப்போ டி பி இங்கே ரெண்டும் வர வாய்ப்பு இல்லை. இப்போ டி இஸ் சிட்டிங் பிட்வீன் பி அண்டு சி போட்டாச்சு. டி ஹூ இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் எஸ். டி வந்து கீழே உள்ள ரோ பொறுத்தளவு டி ஹூ இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் எஸ் இஸ் ஆப்போசிட் டு பி. டி வந்து ஆப்போசிட் டு பி, லெஃப்ட் ஆஃப் எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். அண்டு அந்த பிக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஹூ இஸ் 2 seats அவே ஃப்ரம் இ. பி வந்து 2 seats அவே ஃப்ரம் இ. அப்போ 1, 2. இப்போ இ இங்கே. இப்போ மிச்சம் இருக்கக்கூடியது என்னது, ஏ. அது இங்கே 2ல் தான் ஏதாவது ஒன்று வரும் பார்த்தோம். ஏ ஒன்று உட்கார வச்சாச்சு. அவங்க கேட்குறது ஆப்போசிட் டு இ யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் லைன் பார்ப்போம். பி இஸ் சிட்டிங் பிட்வீன் கியூ அண்ட் ஆர். பி வந்து கியூக்கும் ஆருக்கும் நடுவில். அப்போ பி இங்கே தான் வரப்போகுது. கியூ ஆர் அது எங்கேனாலும் இதில் இங்கே கியூ வரலாம், இங்கே ஆர் வரலாம், இல்லை இங்கே ஆர் வரலாம், இங்கே கியூ வரலாம். அது நம்மளுக்கு தேவையில்லை. அவங்க கேட்டிருக்கிறது ஆப்போசிட் டு இ யார், அது கண்டிப்பாக பி தான். ஆப்ஷன் பி, பி. அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த அசம்ஷன் ஃபார் த கிளைம் தட் ப்ளஸர் இஸ் டிசைரபிள். ப்ளஸர் இஸ் டிசைரபிள் அப்படின்னா இன்பம் வந்து விரும்பத்தக்கது. அதாவது நம்ம வந்து மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கிறது வந்து நம்ம எல்லோரும் ஆசைப்படுவோம் அப்படின்றத அவங்க சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன். இதிலேருந்து நம்மளுக்கு என்ன அசம்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸர் இஸ் எசென்ஷியலான்னு கேட்டிருக்காங்க. இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறது வந்து அத்தியாவசியமானு கேட்டிருக்காங்க. அத்தியாவசியத்தை பற்றிலாம் இங்கே பேசவே இல்லை. அப்போ அது கிடையாது. எவ்ரி ஒன் டிசைர்ஸ் ப்ளஸர். எல்லாருமே வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அதை தானே இவங்களும் இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸர் இஸ் டிசைரபிள்.
இன்பம் வந்து விரும்பத்தக்கதுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாருமே வந்து இன்பமாக இருக்க ஆசைப்படுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி தான். அடுத்த கொஸ்டின், சர்டைன் கோட் லாங்குவேஜ். இப்போ VIARAIL அதுக்கு பதில் இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ விக்கு பதில் என்ன வந்திருக்கு? எக்ஸ்ன்னு வந்திருக்கு. வி எங்கே இருக்குது? வி இங்கே, எக்ஸ் இங்கே. இப்போது ஒன்று விட்டு வந்திருக்கு. அப்புறம் ஐ பாருங்கள், ஐக்கு கேன்னு கொடுத்துருக்காங்க. ஐக்கு ஊடால இங்கே கே. இப்போ ஐக்கு அடுத்து ஒன்று தான் இருக்குது. இப்போ ஊடால ஒன்று விட்டு அடுத்தடுத்து போயிருக்கு. அது மாதிரி பார்த்தோம்னா எல்லுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறோம். எல் என், அப்போ LMN ஊடால எம் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா எஸ்ஸுக்கு TUன்னு வரப்போகுது, டிக்கு UVன்னு வரப்போகுது. அப்படியே லாஸ்ட் லெட்டர் வாங்க, ஒய்க்கு ZAன்னு வரப்போகுது. இப்போ UVயில் ஆரம்பித்து ஏல இருக்கிறது இருக்கான்னு டேரெக்டாக பாருங்கள். UVA UV இது. அப்போ இந்த ஆப்ஷனும் இந்த ஆப்ஷனும் கிடையாது, கண்டிப்பாக ஏ அல்லது பியாக தான் இருக்கணும். அப்போ இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் ஏதாவது ஒன்று பாருங்கள். லாஸ்ட்லேருந்து தேர்ட் லெட்டர் பார்ப்போம். இங்கே இ கொடுத்துருக்காங்க, FG. அப்போது ஜி தான் இங்கே வரப்போகுது, ஊடால ஒரு லெட்ரு. இப்போ ஜி ஒன்று விட்டு ஏ, ஃபஸ்ட்டும் யூ இருக்கணும். இப்போ ஆப்ஷன் பி. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், மிஸ்ஸிங் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்து. இப்போ இது 37 43 20 இருக்குது, அதை வச்சு 16 ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? 37 43 ரெண்டையும் கூட்டினா 18 வருது. 80 - 20 60. அப்போ 60 வர அந்த மாதிரி சான்சஸும் இல்லை. வேறு 37 20னா 17 17 43ல் 17 போச்சுனாலும் 16 வருமா? வராது. இப்போ வேறு 37 43 கூட்டினோம்னா 18 பார்த்துருந்தோம், 80. இப்போ இது நான் டிவைட் பண்ணி பார்க்குறேன், 24ன்னு வருது. ஆனால் இங்கே 16 இருக்குது. ஒரு வேளை 4 ஸ்கொயராக இருக்கலாம், இல்லை 4 × 4ஆகவும் இருக்கலாம். 4 ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். அதே மாதிரி இதை பண்ணி பார்ப்போம். 67 73 பண்ணோம்னா 140 வரும். 140 டிவைடட் பை 35 பண்ணுறேன். 35 பண்ணோம்னா நம்மளுக்கு 4 × 35 70னா 2 × 35 70. அப்போ 4. இப்போ இங்கேயும் பண்ணோம்னா 4, ஏன்னா 24 இருக்குது. 4ஆல் பண்ணும்போது எப்படி 24 ஆகும்? ×6. இப்போ இங்கே 4 × 4 வந்திருக்கு, இங்கே 4 × 6 வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ரெண்டையுமே ஆட் பண்ணியிருக்காங்க, அடுத்து உள்ளதை டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? நடுவில் உள்ளதுக்கு ×5. அப்படி பண்ணி பார்ப்போம். 47 53 ரெண்டையுமே கூட்டினோம்னா 100. 100 டிவைடட் பை 25 போட்டோம்னாலும் 4 தான் வரும். அப்போது 4 × 5. ஏன்னா மொதல் இதுக்கு 4ஆல் பண்ணியிருக்காங்க, அடுத்து ஒன்று விட்டு உள்ளதுக்கு 6ன்னு பண்ணியிருக்காங்க. இதுக்கு நான் 5ஆல் பண்ணி பார்க்குறேன். 4 × 5ன்றது 20. 20 இருக்குது, ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் பி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி. இப்போ ஏ வந்து பிரதர் சொல்லிட்டாங்க. பி இஸ் த ஃபாதர் ஆஃப் சி. பி வந்து ஃபாதர்னு சொல்லிட்டாங்க சிக்கு. அண்ட் டி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஏ. டி வந்து ஒய்ஃப்னு சொல்லிட்டாங்க. ஹவ் இஸ் டி ரிலேட்டட் டு சி. அப்போ சியிலேருந்து டிக்கு பார்க்கணும். சியிலேருந்து டிக்கு பார்த்தோம்னா அப்பாவோட தம்பி, அதாவது சித்தப்பாவோட ஒய்ஃபு. இப்போ சித்தினாலும் ஆண்ட்டு தான். ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், ஹவு மெனி ரெக்டாங்கிள்ஸ் ஆர் தேர் இந்த கிவன் ஃபிகர்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆர்கனைஸ்டு ஷேப்பில் இருக்கிறதுக்கு ஷார்ட்கட் இருக்குது. எப்படின்னா 1 2 3 இங்கே 3 இருக்குது, இங்கே 1, இந்த இப்படி ரோவில் பார்த்தோம்னா 1 2 3 இருக்குது. காலம் வைஸ் பார்த்தோம்னாலும் 1 2 3 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போது மொத்தம் எவ்வளோ வரும்? இது எல்லாத்தையுமே கூட்ட வேண்டியதான். 1 + 2 + 3 இது 6. இங்கேயும் பார்த்தோம்னா 1 + 2 + 3 இங்கேயும் 6. அப்படியே மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். 6 × 6 ஓவராலாக 36 ரெக்டாங்கிள்ஸ் வரும். இது தனித்தனியாக கவுண்ட் பண்ணோம்னாலும். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், லிட்டில் நாலேஜ் இஸ் ஏ டேஞ்சரஸ் திங் இஸ் ஏ டெசிஷன் பேஸ்டானு கேட்டிருக்காங்க. லிட்டில் நாலேஜ் இஸ் ஏ டேஞ்சரஸ் திங்னா கம்மியாக நம்ம நாலேஜ் வச்சுக்கிறது ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ இது எதில் வருதுன்னு பார்ப்போம். இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் மே காஸ் ஹார்ம். அதாவது இன்கம்ப்ளீட் ஃபுல்லாக முழுமையான இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா நம்மளுக்கு அது தீங்கு விளைவிக்கும்னு கொடுத்துருக்காங்க. செகண்டு, இன்ஃபார்மல் லேர்னிங் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி. அதாவது ஃபார்மலாக இல்லாமல் இன்ஃபார்மல் லேர்னிங் நம்ம பண்ணோம்னா அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காதுன்னு சொல்ல வராங்க. அடுத்து மூணாவது ஆப்ஷன், லிட்டில் திங்ஸ் ஆர் டேஞ்சரஸ். சின்ன சின்ன பொருள்னாலே வந்து ஆபத்தானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுவும் வராது. நாலாவது, இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ். இதுவும் கிடையாது. அப்போ இது என்ன தான் வரும்? இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், அதுதான் லிட்டில் நாலேஜ். நம்மளுக்கு முழுமையான நாலேஜ் இல்லைன்னா அது ஆபத்தானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. முழுமையாக கம்ப்ளீட்டாக இல்லாமல் இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கும். அதான் ஆப்ஷன் ஏ.
Next question, in the given Venn diagram, assuming that the shaded areas does not exist, determine which conclusion can be validly drawn. இதில் அந்த ஷேடட் ஏரியாவெல்லாம் தூக்கிட்டா இதில் எந்த கன்க்ளூஷன் வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஆல் பில்லியனர்ஸ் ஆர் ஆர்டிஸ்டா. பில்லியனர்ஸ் எங்கே இருக்குது? மொத்தமாக இந்த இடத்துல இருக்குது. எல்லா பில்லியனர்ஸும் ஆர்டிஸ்டான்னு பார்த்தோம்னா இது மட்டும்தான் ஆர்டிஸ்ட் கிடையாது. ரெண்டாவது, ஆல் கார்ட்டூனிஸ்ட் ஆர் ஆர்டிஸ்டா. எல்லா கார்ட்டூனிஸ்ட்டுமே ஆர்டிஸ்டா. இதுதான் மொத்தம் ஆர்டிஸ்ட்டுன்றது, இது மட்டும்தான் ஆர்டிஸ்ட்டு. கார்ட்டூனிஸ்ட்டுன்றது இது ஃபுல்லாகவே வர்றது. இவங்க ஆல் கார்ட்டூனிஸ்டான்னு கேட்டிருக்கு, ஆல் கார்ட்டூனிஸ்டார் ஆர்டிஸ்ட்னு கேட்டிருக்கு, கண்டிப்பாக வரப்போகிறதில்ல. அப்புறம் நோ ஆர்டிஸ்டார் பில்லியனர்ஸ், இது எல்லாமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் உள்ள மாதிரி இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இது வராது. இப்போ ஆல் ஆர்டிஸ்டார் கார்ட்டூனிஸ்டா, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே, இதுதான் மொத்தமே ஆர்டிஸ்ட்டு. கார்ட்டூனிஸ்டான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக கார்ட்டூனிஸ்ட்டுக்குள்ளே தான் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இப்போது ஆப்ஷன் டி ஃபாலோஸ். அடுத்து, த கன்க்ளூஷன் தட் ஃபாலோஸ் ஃப்ரம் த ப்ரிமிசஸ் ஆல் ஓட்டர்ஸ் ஆர் சிட்டிசன்ஸ். எல்லா ஓட்டர்ஸுமே சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல் சிட்டிசன்ஸ் ஆர் லாயலிஸ்ட். எல்லா சிட்டிசனுமே லாயலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கேட்டிருக்கிறது ஆல் லாயலிஸ்ட் ஆர் சிட்டிசனா, எல்லா லாயலிஸ்ட்டுமே சிட்டிசனான்னு பார்த்தோம்னா கிடையாது, ஆல் சிட்டிசன் தான் லாயலிஸ்ட்டு. அடுத்து ஆல் ஓட்டர்ஸ் ஆர் லாயலிஸ்ட்டான்னு பார்த்தோம்னா ஆமாம், ஆல் ஓட்டர்ஸ் எல்லாமே லாயலிஸ்ட்டு தான், அதுக்குள்ளே தான் இருக்காங்க. ஆப்ஷன் பி. இப்போ ஆப்ஷன் பி ஃபாலோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ மிரர் இமேஜ் ஆஃப் த வேர்ட் என்கரேஜ்மெண்ட். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ்லாம் கேட்டால் ஸ்பெல்லிங் செக் பண்ணிடுங்க, அதுக்கப்புறமா ஷேப்ஸ் பாருங்கள். இப்போ நான் ஸ்பெல்லிங் பார்க்குறேன், ENCOURAன்னு வரணும். இப்போ இது கிடையாது. ENCOURAGன்னு வரணும், அதுவும் கிடையாது. ENCOUன்னு வரணும், அப்போ இது கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ தான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேட்குறதுக்கு எல்லாமே நீங்கள் ஸ்பெல்லிங் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேப்ஸில் பாருங்கள். ஈஸியாக வைக்கணும்னா ஸ்பெல்லிங்லேயே வச்சுருவாங்க, கொஞ்சம் கஷ்டப்படுத்தணும்னா வேணால் ஷேப்ஸ் மாற்றுவாங்க. ஷேப்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறப்ப கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின், செலக்ட் த ஆப்ஷன் தட் இஸ் ரிலேட்டட் டு தேர்ட் லெட்டர் கிளஸ்டர்ஸ் இன் த சேம் வே அஸ் த செகண்ட் கிளஸ்டர் இஸ் ரிலேட்டட் டு த ஃபஸ்ட் லெட்டர் கிளஸ்டர். இப்போ செகண்டு ஃபஸ்ட்டு ரிலேட் ஆன மாதிரி தேர்டுக்கு இது என்னதுன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஏக்கு இசட்னு வந்திருக்கு. ஏக்கு எப்படி இசட் வரும்? ஆப்போசிட்டாக இருக்கலாம், இல்லை 25 கூடி இருக்கலாம். ஓகே. ஈக்கு வி வந்திருக்கு, அப்போ ஆப்போசிட்டாக தான் இருக்குது. ஜேக்கு கியூவும் அதே மாதிரி தான் அமைஞ்சிருக்கு பாருங்கள், ஜேக்யூ. அதே மாதிரி பார்த்தோம்னா பிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஒய். ஒயில் ஆரம்பிக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்கே டாட்டாக கொடுத்துருக்காங்க, இதுலேயும் டாட்ஸு. நாலாவது என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ மொத்தம் டாட்ஸில் எண்ணி பாருங்கள், 3, இங்கே 6 இருக்குது, இங்கே 9 இருக்குது, அடுத்து 12 இருக்கான்னு பார்ப்போம். இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. இப்போ அந்த மாதிரி வர வாய்ப்பு இல்லை. இப்போ கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தா இது ரோமன் நம்பர்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். ரோமன் நியூமரல்ஸில் இங்கே 1, 2, 3, அப்போ 4 எப்படி வரும்? இப்படி தான் வரப்போகுது. ஆப்ஷன் சி, அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், கிராக்கரி, பிளேட்டு, பவுல், இது 3க்கும் வென் டயக்ராம் கேட்டிருக்காங்க. கிராக்கரினா என்ன? கிராக்கரினா மொத்த பாத்திரம், தமிழில் பாத்திரம்னு சொல்கிறது தான் கிராக்கரி. பிளேட்டுன்றது நம்மளுக்கு தெரியும், பவுல்னால் கிண்ணம். அப்போது பாத்திரத்துக்கு உள்ளே தான் பிளேட்டும் கிண்ணமும் வரப்போகுது. ஆப்ஷன் டி. மொத்த பாத்திரம், அதுக்குள்ளே பிளேட்டு, கிண்ணம், இல்லை கிண்ணம் பிளேட் எப்படின்னாலும் வச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின், ஃப்ரம் த கிவன் வென் டயக்ராம் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ். நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் ஹூ ஆர் சர்ஜியன் பட் நாட் ஜென்ரல் ப்ராக்டிஷனர். டாக்டராக இருக்கணும், சர்ஜியனாக இருக்கணும், ஆனால் வந்து ஜென்ரல் ப்ராக்டிஷனர் இருக்கக்கூடாது. அப்போது ஒன்று தான் வரும், 5. இதுதான் டாக்டரு, ஆனால் ஜென்ரல் ப்ராக்டிஷனர் கிடையாது, சர்ஜியனாகவும் இருக்காங்க. ஆப்ஷன் ஏ, 5. நெக்ஸ்ட் கொஸ்டின், த கன்க்ளூஷன் தட் ஃபாலோஸ் ஃப்ரம் த ப்ரிமிசஸ் ஆல் ஹார்சஸ் ஆர் மேமல்ஸ். எல்லா ஹார்ஸுமே மேமல்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நோ மேமல் இஸ் ஆம்பிபியன். எந்த மேமல்ஸுமே ஆம்பிபியன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், சம் ஹார்சஸ் ஆர் ஆம்பிபியன்ஸா. ஹார்சஸ்க்கும் ஆம்பிபியன்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது, இப்போ ஆப்ஷன் ஏ வராது. நோ ஆம்பிபியன்ஸ் ஆர் ஹார்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஆம்பிபியன்ஸ்க்கும் ஹார்சஸ்க்குமே சம்மந்தமே கிடையாது. மேமல்ஸுக்கும் ஆம்பிபியன்ஸுக்குமே சம்மந்தம் கிடையாதுங்கும் போது மேமல்ஸுக்கும் ஆம்பிபியன்ஸுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா மேமல்ஸுக்கு உள்ள ஹார்ஸுக்கு எப்படி சம்மந்தம் இருக்கும்? இருக்காது. அவங்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க, ஆம்பிபியன்ஸும் ஹார்சஸும் நோன்னு. இப்போ ஆப்ஷன் பி.
நெக்ஸ்ட்டு கொஸ்டின் 3, 13, 23, 43 இப்படி நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. நான் டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். இங்கே 10 கூட்டியிருக்கு, இங்கே 10 கூட்டியிருக்கு, இங்கே 20 கூட்டியிருக்கு, திரும்ப 10 கூட்டியிருக்கு. அப்போ டிஃப்ரென்ஸ் வர வாய்ப்பு இல்லை. டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ்க்கும் வாய்ப்பு இல்லை. அப்புறம் நம்பரை பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், எல்லாமே ப்ரைம் நம்பராக தெரியுது. 3, 13, 23 எல்லாமே ப்ரைம் நம்பரு. எண்டிங்கும் 3யாக இருக்குது. 3ல் எண்ட் ஆகக்கூடிய ப்ரைம் நம்பர் வரிசையாக போயிட்டே இருக்குது. இப்போ 113க்கு அப்புறம் ஆப்ஷனில் 3 முடிகிற மாதிரி என்ன நம்பர் இருக்குது? 153 இருக்குது. 153 ப்ரைம் நம்பரா? இல்லை, 3ஆல் போகும். அப்புறம் இப்போ அடுத்து என்ன வரும்? அடுத்து 163 போகலாம். ஏன்னா 123 கிடையாது, 133 ஆப்ஷனில் இல்லை, 43 இல்லை, 53 பார்த்தேன், அதுவும் ப்ரைம் நம்பரில் இல்லை. இப்போ 163 போகிறேன். 163 ப்ரைம் நம்பரா? ஆமாம், 163 வந்து ப்ரைம் நம்பர், ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், பெனின்சுலா இஸ் ரிட்டன் as 111. How will dichotomy will be written in that languageன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். பீக்கு என்ன? பீக்கு பார்த்தோம்னா 16 அப்படியே ஒவ்வொரு நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்கு 5, 14, 9, 14, 19, 21, அடுத்து எல்லுக்கு 12, ஏக்கு 1. மொத்தமாக கூட்டினா 111 வருது. இப்போ டேரெக்டாகவே கூட்டினாலே 111 வந்துருச்சு. ஒரு சில நேரம் 114ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா வர்ற நம்பரோட 3 ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஆன்சர்லேயும் நம்மளுக்கு கண்டுபிடிச்சி மொத்தமாக கூட்டி வர்றதை +3 பண்ணணும். இல்லை இதை நம்ம கண்டுபிடிச்சி ×2 பண்ணுற மாதிரி கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் கண்டுபிடிச்சி ×2 பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு டேரெக்டாகவே 111 தான் இருக்குது, இங்கேயும் 111 தான் இருக்குது, பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி இந்த இதுக்கு நம்ம எழுதுவோம். டிக்கு 4, 9, 3, 8, அடுத்து 15, அப்புறம் டிக்கு 20, திரும்ப ஓக்கு 15, 13, அடுத்து எம்முக்கு 13, ஒய்க்கு 25. இப்போ இதெல்லாம் மொத்தமாக கூட்டினோம்னா நமக்கு 112ன்னு வருது, ஆப்ஷன் டி. அடுத்து நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. 1, 9, 25, 49 பார்த்தாலே தெரியுது. இது 1, அடுத்து 3², அடுத்து 5, அடுத்து 7, 9. இப்போ ஆன் நம்பரில் அடுத்து 11 தான் வரப்போகுது. 11க்கான ஸ்கொயர் 121, ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. மிஸ்ஸிங் நம்பர் பார்த்தோம்னா இது பாருங்கள், 14, 10. இது ரெண்டையும் கூட்டுறேன். 24, 24, 8, 13 வருது. 12 இருக்குது. அப்போ அதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ இது ரெண்டையும் நான் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறேன். 14 - 10னா 4 இங்கே 8 இருக்குது. ரிலேட் பண்ண எப்படி ப்ளஸ் பண்ணால் வரும். அப்போ இது ரெண்டையுமே மைனஸ் பண்ணி கிடைக்கிறத இதோட ப்ளஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுபடி பார்த்தோம்னா 12, 8 மைனஸ் பண்ணால் 4ன்னு வரும். 4 + 14, 18. அப்போ அதே மாதிரி இங்கே பண்ணுவோம். 8 இங்கே 4 டிஃப்ரென்ஸ் பண்ணோம்னா 4ஓட 16 கூட்டுறேன். 16 ஆட் பண்ணோம்னா 20, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 4 எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 3 ஆர் அலைக் இன் சேம் மேனர், 1 இஸ் டிஃப்ரெண்ட். இதில் 1 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். என்னெல்லாம் இருக்குது? ட்ராப்பர், பீக்கர், டெஸ்ட் டியூப், காம்பஸ். இது 3மே பார்த்தோம்னா 3மே லேபில் உள்ள பொருள். கெமிஸ்ட்ரி லேபில் இருக்கும் பீக்கரு, டெஸ்ட் டியூப் இதெல்லாம். காம்பஸ் எங்கே? டைரக்ஷன் யூஸ் பண்ணுறது தான் ஃபைன் பண்ணுவாங்க. இப்போ இதுதான் வேறு, ஆப்ஷன் டி. அடுத்து சோலார், கோல், விண்டு, வாட்டர். இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோலாரு, விண்டு, வாட்ரு 3மே ரினியூவபிள் எனர்ஜி. ஆனால் கோல் நான் ரினியூவபிள். அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து கார்டன் இஸ் ரிலேட்டட் டு கார்டனர். கார்டனை வந்து பாதுகாக்கிற ஒரு பேர் கார்டனரு. இந்த சேம் வே மியூசியமை பாதுகாப்ப ஒரு பேர் என்னது? கண்டிப்பாக மியூசியாலஜியாக இருக்காது. ஏன்னா பயாலஜி, சுவாலஜினா அதை பற்றி ஸ்டடீஸ். அப்போ இது வர வாய்ப்பு இல்லை. ஆர்டிஸ்ட்னா ஆர்ட் சம்மந்தப்பட்டவர். கைடுன்னா டூருக்கு கைடு பண்ணுறவங்க. இப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் பி தான். இவர் தான் என்னவாக இருக்கணும்? மியூசியமை பாதுகாவலராக இருக்கணும் மியூசியமுக்கு. Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.